வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ராசி பலனே நல்லா பொருந்தும், புரியும். ரொம்ப சிம்பிள். நான் லக்னத்துக்கு தான் பலன் சொல்கிறேன். ராசி என்பது உங்கள் மனநிலை, லக்னம் என்பது உங்களுடைய விதி, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்த்துருங்க. அந்த நான் சொல்கிற ராசியுடைய பேர் தான் லக்னத்துடைய பேரும். அது ராசி லக்னம் எப்படின்னா எடுத்துங்க. ஸோ லக்னத்துக்கு பலன் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனநிலையும் உங்கள் முயற்சியும் எப்படி இருக்கும்னு உங்கள் ராசியில் பார்த்துருங்க. 2. 3வது உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில், அதாவது உங்கள் பர்த் சார்ட்னு சொல்கிறோம், அதில் எப்படிப்பட்ட கிரகநிலையோடு நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல அந்த அந்த யோக கிரகங்கள் எப்படி இருக்குது, பாவ கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்தானங்கள்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குது, எவ்வளோ யோகமாக இருக்குது, இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கு நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அதை பார்த்துருங்க. அடுத்தது நீங்கள் என்ன தசா புத்தியில் இருக்கீங்க அதையும் இதோட வெரிஃபை பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் இம்போஸ் பண்ணி அழகாக இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். உங்கள் மண்டலம், அதாவது உங்கள் லக்னம், உங்கள் ராசி எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. lifehoroscope.in அது மட்டும் தான் என்னுடைய சைட்டு. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் மட்டும் போய் எடுத்துங்க. அது வந்து ரிகார்டிங் கன்சல்டேஷனாக இருக்கலாம், இல்லை ரிகார்டிங் வந்து ஹாரோஸ்கோப் சர்வீசஸ், அதாவது ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனை பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 2024 ரொம்ப சாதகமாக இருக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. நிறைய மாதங்கள் நான் தனுசுக்கு ரொம்ப ஃபேவராக பேசியிருக்கேன். நிறைய மாதங்கள் வந்து 7 சனி நடக்கும்போதெல்லாம் கூட நிறைய பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 2024 தனுசு ராசிக்கு உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சனி பகவான் மட்டும்தான் முழுமையான சாதகமான இடத்துல இருக்காருன்னா, இந்த முறை செவ்வாயும் அடிஷ்னலாக ஆட் ஆகிறார். ஸோ செவ்வாய் வந்து 5 கூடயும் 5ஆம் இடத்துல. அப்போ 5ன்றது உங்கள் மனசு, உங்கள் புத்தி கூர்மை, புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்துறதுக்கு ஒரு நல்ல தருணமாக நான் பார்க்குறேன். என்னென்னா, முதல் பாதி வந்து எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்துலேருந்து எல்லாம் 12ஆம் இடத்தை பார்வையிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபத்தில் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், ரிஷபத்தில் புதன். இதில் பர்டிகுலராக சூரியன் புதன் வந்து உங்களுக்கு மெயினான பிளானட்ஸ் 2 இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து லார்ட் ஆஃப் 9, புதன் வந்து லார்ட் ஆஃப் 10. கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரி, தர்ம கர்மாதிபதி யோகமாக இருந்தாலும் சரி, 9, 10 சேரும்போது நடக்கும். 9, 10 சேர்ந்துருக்கு, 6ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு. அப்போ 6ஆம் இடத்தை விட உங்களுக்கு 7ஆம் இடம் மூவ் ஆகும்போது அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் நடக்குது. 15ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடத்துல சூரியன் புதன் ஒன்றா சேரும். அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜாப், கரியர், ப்ரொஃபஷனல் லைஃப், இன்கம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் வெல்த் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் வந்து ஒரு மாதிரி செலவுகளோட அலைச்சலோட அப்படியே பிளான்லேயே போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் ரிசல்ட்டை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் வந்து தனுசுக்கு ஃபேவராக இருக்குது. ஈவன் குரு அப்பவும் 6ல் தான் இருப்பார். 6ஆம் இடங்கிறது எப்படியும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் சேலஞ்சஸில் வந்து சக்ஸஸ் வருமா, ஃபெயிலியர் வருமா தான் நம்ம பார்க்குறோம். சேலஞ்சஸே ஃபேஸ் பண்ணாமல் ஒரு மனிதன் மேலே வர முடியாது. அந்த சேலஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க, போல்டாக அக்செப்ட் பண்ணுங்கள். என்ன காரணம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். சனி 3ல் சாதகம் பண்ணிவிடுவார், ராகு 4ல் மல்டிபிள் ஆப்ஷன் கொடுப்பார், 5ல் வந்து செவ்வாய் இன்டலெக்சுவலாக திங்க் பண்ண வைப்பார், கரேஜஸாக ரொம்ப போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அதை பண்ணுவீங்க. அதே மாதிரி 7ல் வந்து புதன் மூவ் ஆன உடனே உங்களுக்கு மறுபடியும் பிரில்லியன்சி, புத்தி நல்ல வேலை செய்யும். சூரியன் அதே 7ல் புதனோட சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகிடும். கரியர் அண்ட் ஜாப், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் நினச்சதை நீங்கள் செய்கிறதுக்கு, நீங்கள் நினச்சபடி அதை அமையறதுக்கு, உங்கள் முயற்சி வெற்றி அடையிறதுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் சாதகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் வெறும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, இல்லை ஒரு அப்சர்வ் பண்ணுற ஒரு டைமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க. அடுத்து வந்து ஃபேமிலி, கல்யாணம், குடும்பம், இது எப்படி போகும்? குடும்பஸ்தானம்ன்றது தோஷம் இல்லாத இருக்குது தனுசுக்கு. குடும்பஸ்தானம் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. திருமண முயற்சி தனுசு நிறைய பேர் மூலம் தான் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் போட்டிருந்தாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆன லைஃப்பில் சில பேருக்கு சில ட்ரபிள்லாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபேவராக நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி புதன் எப்போ வந்து 7ஆம் இடத்துல ரீச் ஆகிறாரோ அந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து குடும்பம் அல்லது கல்யாணம், திருமணம் அந்த விஷயங்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை நல்லபடியாக செய்வார். இன்னும் சொல்லப்போனால் ராஜயோகத்தோடு உங்களுக்கு வந்து ஒரு வரன் வரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? படித்த நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கல்வி தகுதி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கேரக்டர், நேச்சர், பிஹேவியர், ஆட்டிடியூட், அப்பியரன்ஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், வெல்த்து எல்லா வகையிலையுமே பொருந்துகிற மாதிரி ஒரு நல்ல டைம் ஃப்ரேம் அப்படி மார்க் பண்ணி பார்த்தா 15th to 30th of June ஃபார் தனுசு. மீட்டிங் பீப்புள், யாரையாவது சந்திக்கிறீங்க, அந்த சந்திப்பு சுபமான சந்திப்பு, அந்த சந்திப்பு ஒரு வெற்றியான சந்திப்பு, அந்த சந்திப்பு உங்களுக்கு மனதுக்கு நிறைவை தரக்கூடிய ஒரு சந்திப்பு. இதுதான் தனுசை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் சைடில். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் எப்படி பார்த்தாலும், அதாவது
நான் உன்னை விட்டுருவேனா நீ என்னை விட்டுருவியான்ற மாதிரி போட்டி போட்டு முந்தி போராடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு மந்த்து தான் இயர் தான் இந்த இயராக இருக்கும் உங்களுக்கு குரு பார்வை. அதே மாதிரி இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஜூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதாவது உங்கள் அறிவு பயங்கரமாக வளரும். ஏன் வளரும்னா யோகங்கள் நிறைந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கோள்களுக்கு வந்து இன்னும் வலு அதிகம். ஏன்னா ஒரு எக்ஸாம்ன்றது வந்து ஒரு போட்டி. அது வந்து 100 மாணவர்கள் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்க. 1,00,000 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக வரணுன்ற மாதிரி ஒரு வெறி இருக்கும். அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். சேலஞ்ச் இல்லாமல் லைஃப்பில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சர்டன் ஹார்மோன் வந்து சுரக்க சுரக்காது. சவால் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து புத்தி இன்னும் கூர்மையாக இருக்கும். சவாலே இல்லைன்னா மந்தமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அனுபவஸ்தாலியாகவும் ரொம்ப கூர்மையாக வரப்போகிறீங்கன்றது இந்த டிரான்சிட் காமிக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூனில் வந்து இந்த 7th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அது என்ன சொல்லுவாங்க, அது ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி, வாழ்த்து கிடைக்கிற மாதிரி ஒரு செய்தியாக தெரியுது. ஸோ ஜூன் 15th வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுற ஒரு டைம் ஆகும். 15க்கு அப்புறம் அதுக்குண்டான அப்ரிசியேஷன் கிடைக்கிற டைமாகவும் நான் பார்க்குறேன் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா இல்லத்தரசிகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த மாதம் இருக்கும். எனக்கு என்னமோ பெண்களை பொறுத்த வரைக்கும், தனுஷை பொறுத்த வரைக்கும் செலவுகள்லாம் நிறைய பண்ணிவிட்டு அதில் வந்து வீடை வந்து நிரப்புறது. வீடை வந்து நிரப்புவதுனா எப்படி, வீட்டுக்கு தேவைகள் நிறைய இருக்கலாம். அந்த தேவைகளுக்கு பணம் வேணும். அந்த பணம் ஒன்று குடும்பத்தாள்கள் கொடுக்கணும், கணவர் தரணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் தரணும், செல்ஃப் ஃபண்டாக இருக்கணும் நீங்கள். அப்படிலாம் ஒரு லோன் தேவைப்படும். ஏதோ ஒரு வகையில் பணம் தேவை. அந்த பணம் வந்து சேரும். அந்த பணம் யார் மூலியமாகவும் கிடைக்கும், இல்லை லோன் மூலியமாவது கிடைக்கும். வீடு நிரம்பும். அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிரம்பும். பயணங்கள் வெற்றி அடையும். பயணங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் முதல் பகுதியை விட 2வது பகுதி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூனில் 15th to 30th அந்த 2 வாரங்கள் நீங்கள் நினைத்ததை நல்லபடியாக சுபமாக செய்து பார்க்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வீடு வந்து நீங்கள் புக் பண்ணணும், ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க, ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் ஃப்ளாட்டு, ஏதாவது சின்ன பிளாட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இதெல்லாம் கூட நல்லபடியாக பிளான் பண்ணலாம். எப்படியும் குரு இந்த வருஷம் ஃபுல்லாக செலவு கொடுத்துருவார். நல்ல செலவாக பண்ணிகிட்டே வாங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மாலாக பண்ணிக்கோங்க. ரொம்ப கடன் வாங்காமல், கடனும் வாங்க வைக்கும், நல்ல கடனாக தான் இருக்கும். ஆனால் சுபமான கடன், கல்யாணம் நடக்குது, படிப்புக்காக பண்ணுறோம், அந்த மாதிரி நல்ல கடன் தான். ஸோ சந்தோஷமாக அதை செய்யலாம். அடுத்து பார்க்குறது ஆரோக்கியம். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வருமா, ஏதாவது தொந்தரவு செய்யுமா? லக்கிலி சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது. நம்ம நிரந்தர நோய் இல்லை. ராகு 4th ஹவுஸில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான், பெரிய லெவலில் அதுவும் இல்லை. அதுவும் வாட்டர் அலர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணி. சில பேருக்கு ஜூஸ் குடிக்கிறாங்க, சில பேர் கோல்டாக ஏதாவது குடிக்கிறாங்க, சில பேருக்கு சூடாக ஏதாவது குடிக்க, ஏதோ ஒன்று திடீர்னு குடிக்கிறாங்க. ஒரு இடத்துல போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்லையோ கொடுக்குறாங்க, அது குடிக்கிறீங்க. அது ஏதோ ஒத்துக்கல, அலர்ஜி மாதிரி. அது சின்னதாக அது ஒரு நாள் தான் இருக்கும். அது மைனர் ப்ராப்ளம் தான். அடுத்து இந்த 6ல் வந்து நிறைய கோள்கள் சேர்த்து, குரு, சுக்கிரன், சூரியன், புதன்லாம். இது சில பேருக்கு திடீர்னு வந்து ஏதாவது இந்த பாடி பெயின் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அது ரிஷப வீடு வந்து என்ன பூமி வீடு. பூமி வீடுனா உடல்னால் வயிறு, முதுகு, கால் பகுதிகள், கை பகுதிகள், ஷோல்டர், ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பாடி பெயின் மாதிரி சடனாக ஃபீல் பண்ண வைக்கலாம். இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன காயம் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் அதை கூட தன்னைத்தானே சரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக இல்லை, பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் பெருசாக நான் மார்க் பண்ணல. தனுஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி ஏதாவது பாசிட்டிவாக இந்த மாதம் ஏதாவது பிளான்லாம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி கிடையாது, இப்போ அஷ்டம சனி கிடையாது, கண்டக சனி கிடையாது, அர்த்தாஷ்டம சனியும் கிடையாது, சனியால் தொந்தரவே கிடையாது. உங்களுக்கு இடையூறுன்னு ஒன்று வந்தால் மறுபடியும் யார் பண்ணுவா, சுக்கிரன் பண்ணணும். அவர் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 6th ஹவுஸ்லேயும் அப்புறம் 7ல் மூவ் பண்ணுறாரு. கூடவே சூரியன் புதனும் சேர்ந்துருக்காங்க. 6ல் குரு. பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க, வேறு எதுவும் வேண்டாம். சேவிங்ஸ் நிறைய வச்சுருக்கீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் நம்பி முதலீடு பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு தொழிலே தெரியல, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒருத்தர் சொல்கிறாரு நான் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். நீங்களாம் உங்கள் அனுபவ அறிவில் ஏன்னா நான் பார்த்த நிறைய பேர் தனுசில் வந்து நல்ல பேங்கர், நல்ல டீச்சர், நல்ல ஆடிட்டர், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட் செய்யணும், மேனேஜர், நிறைய சிஇஓ, ஒரு கம்பெனியோடைய ஒரு வைஸ் பிரசிடென்ட், நல்ல பொசிஷன்லாம் அந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா நல்ல அறிவாற்றல், தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்த எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தன்மையை கொண்ட ராசி தான் தனுசு. அப்படி இருக்கிற இந்த ராசிக்கு இந்த முறை பொருளாதாரம் ரீதியாக மட்டும் ஒரு கேர் எடுத்துக்கிட்டால் போதும்.
எப்போவுமே உங்கள் அறிவு உங்களை காப்பாற்றும். உபய ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களோட அறிவு ஆற்றல் தான் உங்களை காப்பாற்றும். அதுபடி ஏதாவது செய்யறதா செய்யுங்க. ஓவராலாக பார்க்கும்போது தனுசு ஒரு நல்ல மாதமாக தான் நான் பார்க்குறேன். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலனை கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனே உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும். மினிமம் 50% மேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்காம பொதுவாக நடக்கிற டிரான்சிஷனை நான் வந்து உங்கள் ராசி அண்ட் லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கிளியராக கரெக்டாக அந்த காம்பினேஷனோட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு நல்ல பலன் புரியும், அது பதியும். அதில் உள்ள சில இடத்துல நான் எச்சரிக்கை கொடுத்துருப்பேன், சில இடத்துல கவனமாக இருங்கன்னு சொல்லியிருப்பேன், சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த முயற்சிகளை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அப்படி உண்மையிலேயே ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் வருமானதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஹாரோஸ்கோப்ஸ்லாம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க, அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களாம் ரெகுலராகவே ஹாரோஸ்கோப்ஸ் யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் யாருன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்கன்னா இதை உங்கள் பர்த் சார்ட்டை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா அந்த ஒரு பலன் கிளியராக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஜென்ரல் வீடியோ பலனை நீங்கள் எப்பவுமே ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ராசி அண்ட் லக்னம் காம்போவில் நிறைய பேர் இன்னும் கூட கேட்குறீங்க, எதை பார்க்கணும் நான் கிளியராக சொல்லிட்டேன். லக்னம் தான் உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சிஷனும் நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோட பலன் எடுத்துக்கணும். பலன் வந்து எது கொடுக்கணும்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் தான் கொடுக்கும். ராசி என்பது உங்களுடைய மனநிலையும் உங்களுடைய உணர்வு நிலையும் உங்களுடைய என்ன ஆசைகளை கொடுக்கும். ஸோ அந்த ஆசைகள் எப்படி இருக்குது, ஆசையே இல்லாமல் கூட பலன் கிடைக்கும், ஆசை அதிகமாக இருந்து கூட பலன் கிடைக்காமையும் போகும். அது எல்லாமே ராசியை குறிக்கிறது. அது அந்த தெளிவை நான் தெளிவாக கொடுத்துட்றேன். லக்னம் என்பது உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது, ராசி என்பது உங்களுக்கு என்ன விருப்பம் என்பது. விரும்பாது கூட சில பேருக்கு நடக்கலாம், விரும்பி கூட சில நடக்காமையும் போகலாம். அது எல்லாமே அந்த ராசி லக்னத்துடைய காம்போ. அந்த புரிதலோடு பாருங்கள். உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே ஒரு முறையாவது நல்லா ரீட் பண்ணி நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் எந்தெந்த ஸ்டாரில் என்னென்ன டிகிரியில் எந்த ஹவுஸில் இருக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும்போது எந்த பிளான்ட் மேலே எந்த பிளான்ட் வந்து பொசிஷன் ஆகுதுன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். யோக தசையாக பாவ தசையான்றதும் கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அதுவும் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ரீட் பண்ணுங்கள், அதை படிங்க, கற்றுக்குங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து நியூமராலஜி அண்ட் வாஸ்து. நிறைய பேர் வீடியோ வாங்கின பிறகு இப்படி வாங்கிட்டோம், அப்படி வாங்கிட்டோம், சவுத்தை வாங்கிட்டோம், வெஸ்ட்டை வாங்கிட்டோம், சவுத் வெஸ்ட்டை வாங்கிட்டோம், டாய்லெட் இங்கே இருக்குது, அது எதுன்னு சொல்கிறீங்க. பட் முன்னாடியே நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீடு வாங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற வீடு உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மனைவி, கணவன், குழந்தைகள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய பலனும் நல்லா இருக்கிறதுக்கு அதோட வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வீடியோஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் 22 வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு போர்ட்லேயே கிளாஸ் எடுத்துருக்கேன். அதையும் பார்த்து புரிஞ்சுங்க. அதுக்கடுத்து சர்வீசஸ் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக எல்லாரையும் வச்சு நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட்டாக பண்ணுறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் இது வந்து இந்தியா டைம்லாம் கன்வர்ஷன் பண்ணி ஒரு பஞ்சாங்க ரெடி பண்ணிலாம் பண்ணுறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் யூஎஸில் பிறந்தீங்கன்னா யூஎஸோடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி அந்த டைம் ஆஃப் பர்த் பேஸ் பண்ணி தான் ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலான ஒரு ஹாரோஸ்கோப் வேணுனாலும் lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் அப்படின்னு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதர் சர்வீசஸ் லைக் வாய்ஸ் கிளிப் ஆர் கன்சல்டேஷன் த்ரூ ஃபோன் ஆர் டேரெக்டாக நான் மீட் பண்ணோம், எதுவாக இருந்தாலுமே அந்த கன்சல்டேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்பிளேல தெரிய நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமோட நம்பர். ப்ளஸ் மெயில் இருக்குது. மெயிலையும் சைட்லேயும் நீங்கள் போய் த்ரூ மெயிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் போடலாம். இன்னொன்று சைட்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தேவை, என்ன சர்வீஸ் வேணுன்றதையும் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எங்களோட எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ப்ளஸ் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்யூனாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஜென்யூனாக டீட்டெயிலாக எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வெகு சீக்கிரம் இது வந்து 1 million ரீச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நல்ல கிரேடில் நல்ல பொசிஷனில் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.